இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான ஒன்று நாடாளுமன்றம். அதுலேயுமே மக்களவை பிரதிநிதித்துவம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போது இந்திய நாடாளுமன்ற மக்களவை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருது. அந்த காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 55 கோடி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 140 கோடியாக உயர்ந்திருக்கு. இந்த பெரிய மாற்றத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப மக்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இப்போ ஒரு புதிய திட்டத்தை கொண்டுட்டு வருது. மாநிலங்களில் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் தொகுதி மறு சீரமைப்பு திட்டத்தில் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு மத்திய அரசு. ஆனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்திய தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் இதை எதிர்த்துட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு முன்பாக 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 2026க்கு பிறகு நடத்தப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதி சீரமைப்பு செய்யப்படணும் அப்படின்னுமே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த நடைமுறையை மாற்றி இப்போ உள்ள மக்கள் தொகை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கு. இதற்கான தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த தயாராக உள்ளது. இதற்காக இன்றும் நாளையும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற உள்ளதாகவுமே தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த நகல் வெளியாயிருக்கு. இதுல சில முக்கியமான தகவல்களுமே வெளியாயிருக்கு. அதாவது மாநிலங்களின் மக்களவை எம்பிக்களின் தற்போதைய 543 850 உயர்த்தப்படும் அப்படின்னுமே, யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 20 35 உயர்த்தப்படும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதற்கிடையில மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்கு. 2021 மக்களவை தேர்தலில் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கு. இதற்கான மசோதாவையுமே தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுடன் சேர்த்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. மேலும் புதிய மசோதா படி 2011 அல்லது அதற்கு முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் தொகுதி சீரமைப்பு செய்யப்படணும் அப்படின்னுமே தகவல் வெளியாயிருக்கு. இந்த மாற்றங்களால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முன்னிலைமையில் உள்ள நிலையில உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்கள் மக்கள் தொகையில் அதிகமாகவே உள்ளது. இந்த நிலையில மறுசீரமைப்புக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் வட மாநிலங்களின் பிரதிநிதிகள் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னுமே சொல்லப்படுது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய 39 மக்களவை உறுப்பினர்கள் 50 உயர்த்தப்படும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய 80 மக்களவை உறுப்பினர்கள் 143 உயர்த்தப்படும் அப்படின்னுமே தகவல் சொல்லப்படுது. இதனால நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் குறையக்கூடும் அப்படின்னுமே ஒரு கருத்து தெரியப்படுத்த வருது. இதனால இந்த மசோதாவிற்கு அரசியல் வட்டாரங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டுமே வராங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?